சுவனவாசிகள் சுவனலோகத்தில் ஹூரிலீன்களுடன் கண்குளிர்ச்சியான முறையில் மன நிறைவோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மகிழ்வுடன் இருக்குகின்ற அந்த சந்தர்ப்பத்தில், அந்த தருணத்தில் திடீரென்று சில பேர்களுக்கு தன் நண்பரின் ஞாபகம் வரும். உலகத்தில் வீட்டில் எவ்வளவு நேரம் இருந்தாலும் திடீர்னு கடை வீதிகளுக்கோ தெருவுகளுக்கோ வெளியே போகும்பொழுது நண்பர்களோடு தான் போவாங்க. எல்லா நேரத்திலும் மனைவி மக்களோடு போக மாட்டாங்க. அப்போ திடீரென்று வெளியே போகும்போது நண்பருடைய ஞாபகம் வரும். ஃபோன் விழிச்சு கூப்பிடுவோம் இல்லையா? அப்போ அந்த நண்பருடைய ஞாபகம் வரும். அதுபோல சுவனத்தில் நண்பருடைய ஞாபகம் வருமா? நண்பர்கள் நண்பர்களை சந்திக்க முடியுமா? நண்பர்கள் நண்பர்களை பார்ப்பார்களா? அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுமா? சுவனலோகத்தில் எல்லா மனிதர்களும் இருப்பார்கள். அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் தன் நண்பரை நினைவு கூறுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார்கள், இன்ன அஹ்லுல் ஜன்னத்தி இதா தஹலுல் ஜன்னா வலம் யஜிது அஸ்ஹாபி. சொர்க்கவாசிகள் எல்லாம் சுவனத்தில் நுழைந்த பொழுது அவருடைய தோழரை அவர் பார்க்காமல் இருந்த பொழுது, அவருடைய நண்பரை அவர் காணாமல் இருந்த பொழுது திடீரென்று ஞாபகம் வரும். எப்படிப்பட்ட நண்பர்? அலா கைரி ஃபித் துன்யா, துன்யாவின் எல்லா விதத்திலும் தன்னோடு இருந்த நண்பர், ஆனால் சுவனத்தில் காணவில்லை. சுவனத்தில் ஞாபகம் வந்த பிறகு எஸ் அலூன, அவர் கேட்பார் ரப்பிடத்தில், இறைவா லனா இஹ்வானு, எங்களுக்கு சகோதரர் இருந்தார், ஒரு நண்பர் இருந்தார். ஆனால் அந்த நண்பர் எப்படிப்பட்டவர்? யுஸல்லூன மஅனா வயஸூமூன மஅனா, ஆனா உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எங்களோடு தொழுதார், எங்களோடு நோன்பு வைத்தார், எங்களோடு நல்ல காரியங்களை செய்தார், என்னென்ன காரியங்களில் ஈடுபட்டார், எல்லா நேரத்திலும் எங்களோடு இருந்தார். அப்படிப்பட்ட நண்பரை காணவில்லை. ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்படி காணவில்லை என்று அவர் தெரிந்த பொழுது ரப்பிடத்தில் விசாரிக்கிறார். ஆனால் சுவனலோகத்திற்கு செல்கின்ற பொழுது இவர் 2 பேரும் நண்பராகத்தான் இருந்தார்கள் உலகத்தில். ஆனால் அங்கே மறு உலகத்தில் அவர்கள், இவர் சுவர்க்கவாசியாக மாறினார், இன்னொருத்தர் நரகவாசியாக மாறினார். 2 பேரும் நண்பர் தான். ஒருத்தருக்கு சுவனத்துக்கு போனார், இன்னொருத்தர் நரகத்துக்கு போயிட்டார். இந்த 2 பேரும் இவருடைய காரியம், சில காரியங்கள் இருந்ததால் நரகத்துக்கு போயிட்டாரு. இவர் எல்லா காரியம் நல்ல காரியமா இருந்தால் சுவனத்துக்கு போயிட்டார். அதுக்கு பிறகு சுவனத்தின் ஞாபகம் வந்து ரப்போடு கேட்கிறார், இறைவா யுஸல்லூன மஅனா வயஸூமூன மஅனா, எங்களோடு நோன்பு வைத்தார், எங்களோடு தொழுதார், அப்படிப்பட்ட நண்பரை காணவில்லையே ரப்பே, எங்கு இருக்கிறார் என்று கேட்கப்பட்ட பொழுது ரப்பு சொல்வான், சுப்ஹானல்லாஹ் இது ஹபூலின்னார், அவர் நரகத்துக்கு போயிட்டார்ப்பா அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் நம்முடைய நண்பர்களை நல்ல நண்பர்களாக ஆக்கி அருள்வானார். அருமையானவர்களே, உலகத்தில் உடைய நட்புகள், நண்பர்கள் நல்ல சாலிஹான நண்பர்களாக இருப்பார்களேயானா, நல்ல நட்புடையவர்களாக இருப்பார்களேயானா, சுவனலோகத்திலும் அவர்கள் அந்த நட்பு தொடரும், சுவனத்தின் நண்பர்களாக இருப்பார்கள். இப்பொழுது அல்லாஹ் சொல்வான், இதுஹபு லின்னார், அவர் நரகத்திற்கு போயிட்டார்ப்பா, வேணா நீ போய் அவரை நரகத்திற்கு போய் அழைத்து விட்டு வா என்று அல்லாஹ் சொல்வான். ஒரு விஷயம் தெரியுமா? அங்க நரகத்தில் அவர் கிடந்தாலும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கடுகளவேனும் அவருடைய உள்ளத்தில் ஈமானுடைய பிரதிபலிப்பும் நன்மையும் இருக்கும். ஆனால் அவரை நரகத்தில் இருந்து அந்த நண்பரின் மூலமாக, ஷஃபாஅத்தின் மூலமாக அவர் வெளியாக்கப்பட்டு அவரோடு அந்த நண்பர் தன் நண்பனை சுவனத்திற்கு அழைத்து செல்வார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சங்கமிக்கவர்களே, 2 பேர்களும் நண்பர்களாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள், உலகத்தில் திரிந்தவர்கள். ஒருத்தர் நரகத்திற்கும் இன்னொருத்தர் சுவர்க்கத்திற்கும் சென்ற பிறகு இப்படி சுவனவாசி நண்பரின் ஞாபகம் வந்து நண்பரை பற்றி அல்லாஹ்விடத்தில் விசாரித்து நரகத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட உடன் அல்லாஹ்விடத்தில் அந்த நண்பர் ஷஃபாஅத்திற்குரியவராக ஆகி, என் நண்பரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் ரப்பே, அவரை நரகத்திலிருந்து வெளியாக்க என்று சொல்லப்பட்டு நரகத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு சுவனத்தில் 2 பேர்களும் செல்வார்கள் என்பதை கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நல்ல நட்புடையவர்களாக நண்பர்களாக இருப்பார்கள், ஆனால் சுவனத்திலும் அங்கே நண்பர்களாக இருப்பார்கள் என்பதை ஹதீஸ் ஷரீஃப் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதனால் தான் ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இஸ்தக்ஸிரு மினல் அஸ்திகாஇல் முஃமினீன்,
உங்களுடைய நண்பர்களை நீங்கள் முக்மீனான நல்ல நண்பர்களை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல நண்பர் நிறைய இருக்கிறது பிரச்சனை இல்லை. கெட்ட நண்பர்கள் நிறைய இருக்கக்கூடாது. சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா மாப்பிளத்தோழன் நிறைய இருப்பாங்க. மாப்பிளத்தோழன் நிறைய இருப்பாங்க, சுப்ஹானல்லாஹ். ஆனால் எல்லா தோழர்களும் நல்லவர்களாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா நேரத்திலும் கூட இருக்கணும், எல்லா சந்தர்ப்பத்திலையும் பங்கு எடுத்துக்கொள்ளணும். அப்படி பங்கெடுத்துக் கொள்வார்களே ஆனால் சுவனத்தில் 2 பேர் ஒன்றா இருப்பாங்க. அப்படி ஒரு கால் ஒருவர் சுவனவாசியாக இருந்தாலும் கூட அந்த நண்பர் நல்லவராக இருந்தா என் நண்பர் அங்கே போயிட்டாருன்னு கூப்பிட்டு வந்துடுவார். எனவே அதனால தான் சொல்றாங்க ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ், இஸ்தக்ஸிரு மினல் அஸ்திகாஇல் முஃமினீன், நல்ல முக்மீனான நண்பர்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன லஹும் ஷஃபாஅத்துன் யௌமல் கியாமா, ஏனென்று சொன்னால் அந்த நல்ல முக்மீனான நண்பர் கியாமத் நாளையில் பரிந்துரை செய்யக்கூடியவராக மாறுவார் என்பதை சையதுனா ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லித் தருகிறார்கள். எனவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தில் நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும், நல்ல நட்புகளை உருவாக்க வேண்டும். நல்ல நண்பர்களாக இருப்பார்களேயானால் சுவனத்திலும் நண்பர்களாக இருப்பார்கள். எப்படி ஒரு மனிதர் குடும்பத்தோடு சுவனத்தில் சென்று சுகபோகமான வாழ்க்கையை தொடங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அதுபோல நல்ல நட்புடையவர் நண்பர்களோடு அங்கு சுவனத்தில் இருப்பார் என்பதின் சந்தேகமில்லை. சுவனத்தில் எல்லாம் உண்டு, நட்பும் கிடைக்கும், நண்பர்களும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட நட்பை அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி தந்து மறுமையில் சுவனத்திலும் நண்பர்களோடு இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தருவாராக.